ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான படம் ஈகிள் அப்படின்னு தெலுங்கில் இருந்து தெலுங்கில் வந்து ஐ திங்க் ஃபெப் மந்தில் ரிலீஸ் ஆன படம் நினைக்கிறேன். நான் ஓன்லி ஓடிடியில் வந்து தமிழ்லையுமே அவைலபிளாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அமேசான் ப்ரைமில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஒண்டர்ஃபுல்லான என்கேஜிங் த்ரில்லர்ன்னு சொல்லலாம், தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே வைஸ் வேறு லெவல் ப்ரெசன்ஸில் இருக்கிற மூவி தான் இந்த ஈகிள். ஸோ ரவிதேஜா சாரும் அனுபமா மேம் அண்டு காவியத்தை பார்த்து பாரு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு படம். ஸோ அதனால தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் கார்டு ஈகிள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈகிள்ன்றது ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சு அது வந்து ஒரு இது அப்படின்னு கடைசியில் தான் இது பண்ணுவாங்க. தென் அவரை வந்து ஈகிள்னு ரெஃபர் பண்ணுறாங்க நிறைய இடத்துல, கழுகு எமோஜியை காமிக்கிறதா இருக்கட்டும். தென் நமக்கு ஈகிள் இஸ் கம்மிங்னாலே இதுதான் ஞாபகம் வரும், விக்ரம் ஞாபகம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஈகிள்ன்றது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. தட் ஃபைனலி வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி மட்டும் கடைசியில் இந்த அனுபவம் வந்து ஒரு புக்கு வெளியிடுறாங்க ஈகிள்ன்ற பேரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதி. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை த மூவி நேம் இஸ் ஈகிள். தென் படத்தோட கண்டென்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, கண்டென்ட் அண்ட் காஸ்ட் க்ரூ, தென் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. அதாவது உள்ள ஒரு 5-6 சாப்டர்னு ஈஸ் அ ரோமியோ, ஈஸ் அ ஃபைனல் சாப்டர், தென் அந்த மாதிரி நிறையா இருக்குது உள்ள. நான் கரெக்டாக டாபிக்ஸ்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ ஈஸ் அ பெயிண்டர்னு ஒரு இது, அடுத்து ரோமியோன்றது வந்து அவரோட லவ் ஸ்டோரிக்காக ஒரு சின்ன சாப்டர், தென் வந்து ஏஞ்சல்னு கடைசியாக முடிச்சிருப்பாங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்டர்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தரோட வியூவையுமே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும் அந்த சீன்ஸ்லாம். தென் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு நியூஸ் சேனலில் வந்து சும்மா அவங்க வந்து ஒரு காட்டன் பார்க்குறாங்க. அனுபவம் வந்து ஒரு ஷாப்பில் வந்து காட்டன் பார்க்குறாங்க, டெல்லியில் இருக்காங்க. காட்டனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அது என்ன ஃபேப்ரிக் என்ன எதுன்னு கேட்டவுடனே, இது வந்து நான் அங்கேருந்து வாங்கினேன் அவங்க அப்படி சொன்னோடனே, அப்படியா சரி ரைட்டுன்ட்டு அதை ஒரு லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஆர்டிக்கலாக போடுறாங்க. அவரோட நேம் அவங்க மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து அந்த மதனப்பட்டி என்ற ஒரு இடத்துலேருந்து வருது அப்படின்ற மாதிரி போட்டோடனே அது ஒரு பெரிய நேஷ்னல் இஷ்யூ ஆகுது. ஏன் ஆச்சு அப்படின்றதுக்கான பேக் ஸ்டோரி தான் இந்த ஃபுல் படம். ஒரு பெரிய ரொம்ப ஒரு பாக்கெட்டில் ஒரு சின்ன ஆர்டிக்கலாக தான் நியூஸ் பேப்பரில் லாஸ்ட் கார்னர் ஷீட்டில் போகிறாங்க. பட் இருந்தாலும் அது பெரிய பெரிய நேஷ்னல் இஷ்யூவாக மாறி, எதுக்கு போட்டீங்க, இது ஒரு நேஷ்னல் சீக்ரெட் ஆனது, இதை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட டெர்மினேட் பண்ணி அமிச்ச உடனே அப்புறம் தான் அவங்க வந்து இப்போ நீங்கள் இந்த இதுலேருந்து விலைக்கு விடலை, இப்போ தான் எனக்கு அதுக்கான எதாவது தோண்டியிருக்கீங்கன்ட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அனுபமா மேம் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கடைசி வரையும் ஒவ்வொரு இதையும் அவங்க தான் அந்த மூவி அவங்க போகிற மாதிரி தான் அப்படி நம்மளும் மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ அப்படிப்பட்டது தான். ஸோ கதையை பாதியில் இருக்கும்போது நமக்கே கடுப்பாகும். அவங்களே பாதியில் விட்டு இன்னொரு ஒர்க் வருமா போவாங்க, இதுக்கு தான் நிறுத்துன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 காலகட்டத்தில் நடக்கிற ரவிதேஜா சாரோட ஒர்க் வந்து செம்மையாக காமிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 hour ஐ திங்க் வந்து ஓவரால் ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது தேவையானது. என்ன இது இப்படி இருக்குது, நான் நிறையா படம் பார்த்துருக்கேன் ரவிதேஜா சாரோட படம். ஸோ இன்னும் இப்படி இருக்குது, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லாமே ரொம்ப வேறு லெவல் பில்டப்பாக இருக்கும் படம் முழுக்க. தென் அப்படி இருக்கும்போது இதனாலன்ட்டு இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம கூட என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் ஃபைனலி அவர் வர சீனாக இருக்கும், இந்த ஆடி வச்சுட்டு வர சீன்லாம் சும்மா மாஸாக இருக்கும். தென் ஃபைனல் கிளைமேக்ஸ்லாம் அந்த ஏஞ்சல்ன்ற சாப்டர் வரும். அந்த சாப்டரில் தான் அவர் எக்ஸிட் ஆகிற பிளான் போடாமையாக இருப்பார்ன்ற மாதிரி வச்சு நல்ல ட்விஸ்ட், நிறையா ட்விஸ்ட் இருக்குது. ஒரு சச் அ குட் என்டர்டெய்னிங் படம் தான் இந்த ஈகிள். தென் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு வியூ. தென் பப்ஜியை ரிலேட் பண்ணியிருப்பான் ஒரு பையன் வந்து, பப்ஜியை ரிலேட் பண்ணி அந்த மார்கழி மாதம் அந்த நைட் நடந்த அந்த இன்சிடெண்ட். ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து அந்த ஒரு நாள் தான், அந்த நாளில் என்ன நடந்துச்சு, அது எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் ஆச்சு அப்படின்றது தான். தென் வினய் ராய் அவருமே ஒரு கேரக்டர் பண்ணிடுறாரு, நல்ல கேரக்டர். தென் அந்த ட்விஸ்டே நல்லா இருக்கும். அவரோட அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவர் கொடுத்த குழந்தை வந்து அந்த குழந்தை தான் அந்த ரோமியோன்ற சாப்டரில் வந்து ஹெல்ப் பண்ணும் லவ்க்கு. அந்த காவியா மாமா வந்து இவர் வந்து மறைஞ்சிருந்து அந்த கன் மூலியமாக ஸ்னைப்பர் மூலியமாகவே லவ் பண்ணிகிட்டு இருப்பார். தென் அந்த குழந்தை ஹெல்ப் பண்ண, அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். தென் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது தான் ஒரு மாதிரி ஃபன்னாக போயின்னு இருக்கும். தென் இந்த மாதிரி ஏன் இவ்வளோ பெரிய இது வந்து இந்த படம் வந்து நாட் ஓன்லி ஃபார் இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உலகத்துக்கு பிரச்சனைக்கே ஒரு இது இருந்துச்சுன்னா, ஒரு தனியாக ஒரு குழு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்ற மாதிரி தான் கிளைமேக்ஸில் அப்படி தான் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு மதுபாலா மேம் ஒரு கேரக்டர் பிடிக்கிறாங்க. அவங்க தான் ஐ திங்க் இந்த
பெரிய போலீஸ்லேயே ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க அவன் இந்தியாவிலலாம் ஸ்டார்ட் பண்ணான், பட் ஆனால் இது பண்ணுறான். தென் வந்து நவ்தீப் சார் அவர் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த கூட ஹீரோ கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெய் ஜெய் ஜெயின்னு ஒரு குடும்பம்லாம் செம்மையாக இருக்கும். தென் 2 பேரும் காமெடி பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப என்னென்னா ஒரு பெரிய இது வந்து சொல்லுவாங்க. தென் அஜய் கோஷார், தென் அவங்க காமெடியன்ஸ் வந்ததுக்குள்ள ஒரு எம்எல்ஏ அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். தென் அந்த டீ கடை கிட்ட வைக்கிறதுலாம் வேறு லெவலில் ட்ரெடிங்காக இருக்கும். தென் தேவையான அளவு ஃபன்னுமே இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அந்த கதையோட போக்கை பார்த்தாப்ப அதுக்கேற்ற மாதிரி போய் ஃபைனலாக ஒரு மாதிரி செம்மையாக முடிச்சிருக்கிறது வந்து உண்மையிலே படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். தென் அனுபவம் அவங்க அப்படி அவங்களால தான் நம்ம கொண்டு போகிறாங்க. தென் அந்த பப்ஜி அதை பற்றி சொல்ல மாட்டேன் பாருங்க. ஸோ என்னென்னா அது அந்த நடந்துட்டு என்னென்னா கிட்டத்தட்ட பப்ஜி கேம் தான் நடந்துச்சு. சாமியன்ட்லாம் அந்த பப்ஜி விளையாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா அந்த பையன் எப்படி பார்த்தான், இது 10 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ஒரு சின்ன டவுட். அது மட்டும் என்னென்னு ஒரு வேளை டேரக்டர் சார் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் கார்த்திக் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், 10 வருஷம் முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையனை பார்த்தாலே என்ன ஒரு 15 வயசு ஆகிற மாதிரி, 5 வயசு குழந்தை, அவன் அந்த இன்சிடென்ட்லேயும் இருக்க மாட்டான். பட் ஆனால் இதெல்லாம் நடந்துச்சு. தென் சாமியை கூட விளையாண்டுருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போயே அதே பையன் தான் இருப்பான். ஆஃப்டர் 10 இயர்ஸா இல்லை 1 இயர்னு கூட வச்சுக்கோங்க, தெரில. அது என்ன ரிலேட்டிவிட்டின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் அது மட்டும் கொஞ்சம் இரிட்டபுளாக இருந்துச்சு. பட் அதை தந்துட்டு அதெல்லாம் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்க ஒரு எம்டி ஸ்டோரி அதான் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். தென் அந்த பப்ஜி அது சொல்லும் போதெல்லாம் அது மாதிரி அந்த பப்ஜியோட லேயர் அவுட் வரும். அதை வந்து இது பண்ணுவோம். தென் வந்து மிஷின் கன் சீன்ஸ், அதாவது வீடு முழுக்க கன்னை செட் பண்ணி வச்சுருக்க சீன்லாம் ஒரு மாதிரி வேறு லெவல் கூஸ் பம்ஸாக இருக்கும். தென் சச் அ ஃபேவரட் சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா அந்த சீன் அப்படி இருக்கும். கண்டிப்பாக தேட்டர் மெட்டீரியல், பக்கா தேட்டர் மெட்டீரியல் படம். பட் ஆனால் அதில் மிஸ் பண்ணுன்னு எனக்கு இப்போ தான் லைட்டாக வேலை. தமிழில் வரல எங்கள் ஊரில், வந்திருந்தால் கண்டிப்பாக மேபி போயிருந்துருக்கலாம். தென் அதை பார்த்தீங்க அப்படின்னா சாமி அந்த பத்திரகாளியம்மன் பின்னாடி காளியம்மன் நிற்கும்ல, ஸோ அந்த போஸ்டில் வந்து தலைவன் அங்கே ஒரு கண்ணை இது பண்ணியிருப்பான். அதை அப்படி கையை எடுத்தோடனே அவன் கையை யூஸ் பண்ணோடனே அந்த சாமியிலேருந்து கையை வந்து வேறு லெவல் பண்ணுவோம். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த சீனே வேறு லெவலில் இருக்கும். ஸோ பட்டா ஒரு இது பொல்யூஷன் மாதிரி அப்படி ஒரு பிரளயமே நடக்கிற மாதிரி அந்த ஒரு நாள் நைட்டு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம். அது செம்மையாக இருக்கும். அந்த ஓக் வந்து வேறு லெவலில் இருக்கும். தென் நவ்தீப் சாருமே அவர் கொடுத்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக ஜெய் அதை பண்ணு, ஜெய் இதை பண்ணு, அந்த சிரிக்கிறது தான் இந்த இதை ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. காமெடி பண்ண சிரிக்கும் போது ஞாபகப்படுத்து, நல்லா சிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் ரவிதேஜா சார். ஸோ ரவிதேஜா சார் ஆஸ் யூஷுவல் செம்மையாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு அழகான தத்துவம் கிட்டத்தட்ட வந்து என்னென்னா அது சொல்லுவாங்க, ஆயுதம் வந்து யார் கை கிடைக்காதவங்களுக்கு, அதாவது தப்பாக யூஸ் பண்ணுறவங்க கை கிடைக்கக்கூடாது. 800 கோடி மக்கள் தொகை இருக்குன்னா 850 கோடி ஆயுதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தனை சுட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே ஆயுதம் சுட்டாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆயுதங்கள் வந்து தகுதி இல்லாத கை கிடைக்கக்கூடாதுன்றதான் ஒரு மோட்டிவாக எடுத்து அதுக்கான ஒரு இது மாதிரி தான் அவர் வந்து அமைச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த கன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அந்த இது லெட் கெட் ரெடி ஃபார் த ஷோன்னு அந்த நக்ஸலைட் ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க பத்மான், அவங்ககிட்ட வந்து சொல்லும் போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். தென் அதெல்லாம் அந்த போலீஸ் வந்து பாரு அவருமே வேறு லெவல் பண்ணுவார். நல்லாயிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தென் அனுபவம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும். தென் ஃபைனலி வினைட்டு வரும்போது அங்கே ஒரு அழகான ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் இது இந்த நக்ஸலைட் கும்பல் அவங்களுமே இது பண்ண வருவாங்க. ஸோ மொத்தம் 3 டீம் வருவாங்க அந்த மார்கழி அந்த டேயோட நைட்டு வந்து தாக்குறதுக்கு 3 பேர் வருவாங்க. கடைசியில் அந்த மிஷின் இதுவுமே வருவாங்க. ஸோ ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் வருவாங்க, தென் வில்லைங்க வருவானுங்க, தென் அவனுக்கு வருவானுங்க, எல்லோரும் வருவானுங்க. பட் ஆனால் ஒரு பெரிய வில்லன் மாதிரி காமிப்பாங்க. அந்த ரொமானியா அப்படின்னு ஒரு ரொமானி அப்படின்றவனை காமிப்பார். ஆனால் அவரை பார்த்தா வினயராயை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பார் அவர் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது அந்த இதை பற்றின கதையே கிடையாது. பாக்சைட் பற்றின கதை கிடையாது. இது வேற ஒரு கதை அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அனுபவம் சொல்லிட்டு அந்த பாக்சைட் பற்றின கதை தானே, பரவாயில்ல, நான் அதுக்கு போதும், எனக்கு அதுக்கு மோட்டிவ் கிடச்சிருச்சு, நான் அதனால் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பட் அது சின்ன மோட்டிவ். பட் ஆனால் ரியல் என்னன்னு பார்க்கும்போது ஒரு ரியல் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இப்படி இருக்கிற ஹீரோஸ் வந்து நீ வரப்போகிற ஹீரோஸ்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கடைசியில் வந்து புக்கை பப்ளிஷே பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தென் அந்த நெக்ஸ்ட் லைட் அவங்க வந்து டீச்சர் ஆயிடுவாங்க. அந்த பத்மான் அவங்க சொல்லுவாங்க,
ஒரு ஆயுதம் வந்து கொல்றது மட்டும் ஆயுதம் இல்லை, நிறைய பேரை காக்கிறதுக்காக தான் ஆயுதமே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தட் இஸ் ரியல்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி அந்த கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் குட்டாகவும் இருக்கும். எப்படின்னா அந்த வினய் சார் சீன்லாம் ஒரு மாதிரி டச் ஆகிரும், வேறு லெவலில் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாருங்கள். தென் அந்த டெத் சீனுமே ஒரு மாதிரி கலங்குற மாதிரி வரும், அதுக்கிட்ட வரும். தென் அந்த வின்டர் மிஷன் போடுறதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு சச்ச குட் என்டர்டெய்னர் தான் இந்த ஈகிள். ஸோ ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் நல்லா பாப்கார்ன் வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டிலே உட்காந்து டிவியில் போட்டு அமேசான் ப்ரைமில் பாருங்கள். ஏன்னா அந்த ஓடிடியில் பார்த்தா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதான் என்னோடய தலைமையான வேண்டுகோள். ஸோ கண்டிப்பாக அமேசான் ப்ரைம் ஓடிடியில் போய் ஈகிள் படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான படமாக தான். இந்த ஈகிள் 2க்கு லீடு வேலை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஏதோ நடுப்பக்கத்தில் நீங்கள் பக்கத்தை தெரியாதவனை பற்றினது நடுப்பக்கத்தில் 4 கதையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நவதீப் சார் கொடுக்குற பில்டப்லாம் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் கொடுக்க போகிறது பெரிய விஸ்வரூபமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் முடிக்கிறது வந்து தரமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த ஈகிள். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச வீட்டில் உட்காந்து பாருங்கள், அமேசான் ப்ரைமில் பாருங்கள் அப்படின்றதான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் திருப்பி சொல்லிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஈகிள் அவங்களை எந்த விதத்துலையுமே எதிர்படுத்தாது அப்படின்றது. ஸோ தேங்க்யூ, வாட்ச் இட் ஆன் அமேசான் ப்ரைம் ஈகிள். தேங்க்யூ.